இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்தில் கம்ப்யூட்டர் முன்னால் லாங் டைம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற விமன்ஸ்க்கும் காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தோம்னா முதுகு வலியும் கழுத்து வலியும் தான். இந்த பிரச்சனைகள் எதனால் வருது, அதை எப்படி யோகா ப்ராக்டிஸ் மூலமாக சரி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த யோகா ப்ராக்டிஸை டெய்லி 10 மினிட்ஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் முதுகெலும்போட ஆரோக்கியத்தில் நல்ல சேஞ்சை ஃபீல் பண்ணுவீங்க. வணக்கம். ருத்ர யோகம் யூடியூப் சேனல் வழியாக கௌதம் செல்வராஜ். முதுகு வலியும் கழுத்து வலியும் எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா இதுக்கு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. அதில் ஒரு சில ரீசன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ப்ரொலாங்டு ஸ்டாட்டிக் போஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறதுனால பேக் மசில்ஸ் டயர்ட் ஆகும். நம்ம பேக் மசில்ஸ்க்கு கொஞ்சமாவது மூமெண்ட்ஸ் கொடுத்து அதை ரிலாக்ஸ் பண்ணணும். ஸ்லம்பிங் அண்ட் ஹஞ்சிங். பொதுவாகவே நம்ம ஸ்க்ரீனை பார்க்கும்போது நம்ம முதுகை கூன் போட்டு உட்காந்துருவோம். இதனால நம்ம ஸ்பைனில் இருக்க லெகமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஃபார்வர்ட் ஹெட் போஸ்டர். லேப்டாப் ஆர் மொபைல் நம்ம யூஸ் பண்ணும்போது கழுத்தை ரொம்ப முன்னால் சாய்ச்ச மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதனால நம்ம செர்விக்கல் ஸ்பைனில் 27 kg வரைக்கும் வெயிட் விழுகும். இதுதான் நெக் பெயினுக்கு மெயின் ரீசன். டிஸ்க் கம்ப்ரெஷன். நம்ம ரொம்ப நேரம் நிற்கும் போதும் உட்காரும் போதும் நம்ம முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய டிஸ்கில் அதிகமான ப்ரெஷர் விழுகும். எஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா L4 L5ல கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் விழுகும். இந்த ப்ரெஷர்னால டிஸ்க் பல்ஜ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. வீக் கோர் மசில்ஸ். டைட் ஹிப் ஃப்ளெக்ஸர். ரெடியூஸ்டு பிளட் சர்க்குலேஷன். மசில்ஸ் ஸ்பாசம்ஸ். மசில்ஸ் ஓவர்லோட் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த டைமில் திடீர்னு அதுவாக டைட் ஆகும். இதைத்தான் நம்ம முதுகு பிடிப்புன்னு சொல்லுவோம். புவர் எர்கனாமிக்ஸ். நம்ம உட்கார்ற சேர் சரியான பேக் சப்போர்ட் இல்லாமல் இருந்தாலோ அல்லது டேபிள் ஹைட் சரியான அளவில் இல்லாமல் இருந்தாலோ நம்ம பாடி ஆக்வர்ட் ஆங்கிளில் ஸ்ட்ரெச் ஆகி வலியை உண்டாகும். நர்வ் கம்ப்ரெஷன். ஸ்பைனில் இருக்கிற டிஸ்க் அழுத்துறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்வ் பிஞ்ச் ஆகும். இதனால வலி முதுகிலிருந்து கால் வரைக்கும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த ஆசனா எவ்வளோ நேரம் பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த ஆசனா பண்ணால் நம்ம முதுகு வலி அண்ட் கழுத்து வலியிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்க போகிற போசஸில் ஸ்பைனை லென்த்தனிங் பண்ணி டைட்டாக இருக்கிற மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணி ஸ்பைன் காலமை ஃப்ரீ ஆக்குறதும், ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணி ஸ்பைனை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் லேயரை பில்ட் பண்ணுறதும் தான். இந்த போசஸ் பண்ணும்போது ஸ்பைனை ஸ்ட்ரெச் பண்ணி டிஸ்க்கு நடுவில் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி பேக் மசில்ஸ் அண்ட் கோர் மசில்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி பெல்ட் மாதிரி மாற்றும். ஃபர்ஸ்ட் ஒன் கோப்ரா போஸ். இந்த போஸ் பண்ணுறதுக்கு நம்ம காலை ஷோல்டர் லெவலுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கை ரெண்டையும் நம்ம ஷோல்டருக்கு கீழே வைக்கணும். கீழே வச்சதுக்கப்புறம் நம்ம எல்போஸை வைடாக கொண்டு போகாமல் நம்ம உடம்பொட்டி வர மாதிரி வச்சுட்டு மேலே தூக்கும்போது மூச்சு இழுக்கணும், கீழே வரும்போது மூச்சை விடணும். பேக் பெயின் இருக்கிறவங்க டைரெக்டாக இந்த போஸை ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டைனமிக் மூமெண்ட்ஸ் பண்ணி நம்ம பேக்கை வார்ம் பண்ணணும். மூச்சை உள்ளே இழுத்துட்டு ஹெட் அண்ட் செஸ்ட்டை மேட்லேருந்து மேலே தூக்கணும். எல்போ ரொம்ப ஸ்ட்ரைட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, ரொம்ப பின்னால் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஷோல்டர்ஸை மட்டும் ஓப்பனில் வச்சுட்டு மெதுவாக மேலே தூக்கலாம். கீழே வரும்போது மூச்சை விட்டுட்டு திரும்ப மேட்டுக்கு வந்துடணும். இந்த டைனமிக் மூமெண்ட்ஸை மினிமம் 5 to 10 டைம்ஸ் வரைக்கும் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. இந்த டைனமிக் மூவ் கம்ஃபர்டபுளாக வந்ததுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணலாம். கால் ரெண்டையும் சேர்த்து வைக்கணும். ஒரு சிலர்னால சேர்த்து வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு காலை தூக்கி இன்னொரு காலோட ஆங்கிள் ஜாயின் மேலே வச்சுட்டு சேம் அதே மூமெண்ட்ஸ் மெதுவாக மேலே தூக்கணும், மெதுவாக கீழே வரணும். இதே மாதிரி டைனமிக் மூமெண்ட்ஸை கண்டினியூ பண்ணலாம். கையில் அதிகமான ப்ரெஷர் கொடுக்காம பேக் மசில்ஸோட சப்போர்ட்டை யூஸ் பண்ணி மேலே தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். டைனமிக் மூமெண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த போஸில் ஹோல்ட் பண்ணணும். மேலே தூக்கி ஹோல்ட் பண்ணும்போது காலை ஓப்பனில் வச்சும் பண்ணலாம், ஜாயின் பண்ணி வச்சும் பண்ணலாம். ஜாயின் பண்ணி வச்சா எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பேக் பெயின் சிவியராக இருக்கிறவங்க லெக்கை ஓப்பன் பண்ணி வச்சு பண்ணுறது தான் பெட்டர். அண்ட் இந்த போஸில் ஹோல்ட் பண்ணும்போது ஷோல்டர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு செஸ்ட்டை முடிஞ்ச வரைக்கும் முன்னால் புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். செஸ்ட் நம்ம முன்னால் புஷ் பண்ணும்போது நம்ம பேக் மசில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்பைன் நல்லா லென்த்தன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபைனல் போஸில் ஹோல்ட் பண்ணும்போது நம்ம ப்ரீத்தை நார்மலாக வச்சுருக்கணும். அண்ட் போஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கால் ரெண்டையும் கொஞ்சம் ஓப்பனில் வச்சு டோஸ் வெளியே பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கணும். கை ரெண்டையும் முன்னால் வச்சுட்டு ஃபோர் ஹெட்டை கை மேலே வச்சு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கணும். இப்போ பார்த்த கோப்ரா போஸை ஒரு செட் பண்ணும்போது 10 ப்ரீத்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி 2 செட் எடுக்கணும். அடுத்தது போ போஸ். 2 காலையும் மடக்கிட்டு கை ரெண்டையும் அவுட் சைடில் வர மாதிரி வச்சு ஹோல்ட் பண்ணிக்கணும். கையை பிடிக்கும் போது ஆங்கிள் ஜாயிண்டில் கம்ஃபர்டபுளாக பிடிச்சிட்டு ஃபோர் ஹெட் கீழே டச் பண்ணிக்கணும். இங்கிருந்து ப்ரீதிங் பண்ணிட்டு மெதுவாக காலை மேலே தூக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். இதில் கையை நம்ம யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் ஹோல்டிங்க்கு மட்டும்தான். காலை பின்னால் கிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தலையும் மேலே வரும், ஷோல்டர்ஸும் மேலே வரும். அந்த டைமில் நம்மளால் லோ பேக் மசில்ஸ் நல்லா டைட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். அந்த டைட்னஸ் தான் நம்ம பேக் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஒவ்வொரு டைம் மேலே தூக்கும் போதும் மூச்சு இழுக்கணும், ஒவ்வொரு டைம் கீழே வரும்போதும் மூச்சை விடணும். சேம் இதே மாதிரி டைனமிக் மூமெண்ட்ஸை 5 to 10 ரெப்பிடேஷன்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இது கம்ஃபர்டபுளாக வந்தது அப்படின்னா அடுத்ததாக நம்ம கையை இன்டர்லேஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணலாம். இது ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கையை வந்து நம்ம நார்மலாக பிடிச்ச மாதிரி ஆங்கிள் ஜாயின் பிடிச்சிட்டே பண்ணலாம். பட் செகண்ட் லெவலுக்கு நம்ம டோஸை ஜாயின் பண்ணி வச்சு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நீஸ் ஓப்பனில் இருக்கலாம், பட் டோஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக கிடைக்கும். நம்ம பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். இதுலேயும் நம்ம ஹோல்ட் பண்ணும்போது ப்ரீதிங் நார்மலாக வச்சு தான் ஹோல்ட் பண்ணணும். இந்த போஸும் 2 செட் வரைக்கும் பண்ணலாம். ஒரு செட்டுக்கு 10 பிரீத்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணணும். கீழே வரும்போது ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு கீழே வரணும். இந்த போஸ் முடிச்சதுக்கப்புறமும் காலை வைடாக வச்சுட்டு சேம் மெத்தடில் நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது லோக்கஸ்ட் போஸ். லோக்கஸ்ட் போஸ் பண்ணும்போது கை ரெண்டையும் முன்னால் வச்சுட்டு சின்ன வந்து நம்ம கை மேலே ப்ளேஸ் பண்ணி 2 காலையும் சேர்த்து வச்சுக்கணும். 2 காலையும் சேர்த்து வச்சதுக்கப்புறம் மெதுவாக ஒரு காலை மட்டும் மேலே தூக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸ்டார்டிங்கில் இதுலேயும் டைனமிக் மூவ்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். பட் நம்ம காலை தூக்கும்போது நம்ம ஹிப் வந்து இந்த மாதிரி மேலே வராமல் பார்த்துக்கணும். கால் மேலே வரும்போது நம்ம ஹிப் கீழே தான் பிளேஸ் ஆகிருக்கணும். ஜஸ்ட் நம்ம லெக் மட்டும் மேலே ரைஸ் ஆகி கீழே வரணும். மேலே தூக்கும்போது ப்ரீத் இன், கீழே வரும்போது ப்ரீத் அவுட். நம்ம கால் மேலே தூக்கும்போது லோவர் பேக்கில் சேம் அந்த கம்ப்ரஷன் ஃபீல் ஆகும். இந்த லோக்கஸ்ட் போஸ்லையும் 2 கால்லையும் தனித்தனியாக டைனமிக் மூவ்மெண்ட் மினிமம் 5 to 10 ரெப்பிடேஷன்ஸ் வரைக்கும் பண்ணலாம். தென் ஒவ்வொரு கால்லையும் தனித்தனியாக நம்ம ஹோல்டிங்கும் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணும்போது ப்ரீதிங் நார்மலாக வச்சுருக்கணும். இதை முடிச்சதுக்கப்புறமும் சேம் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். அடுத்தது பிரிட்ஜ் போஸ். இதுக்கு திரும்பி படுத்துட்டு 2 காலையும் மடக்கி காலோட ஆங்கிள் ஜாயிண்ட்டை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அல்லது காலை கொஞ்சமாக முன்னால் தள்ளி வச்சு ஃபிங்கர் வந்து ஹீலில் டச் ஆகிற அளவுக்கு வச்சா கூட போதும். இங்கிருந்து ப்ரீத் இன் பண்ணி ஹிப்பை மேலே தூக்கிட்டு ப்ரீத் அவுட் பண்ணி கீழே வைக்கணும். இதுலேயும் அதே மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். மேலே தூக்கும்போது ப்ரீத் இன், கீழே வரும்போது ப்ரீத் அவுட். இதை ஃபாலோ பண்ணி சேம் டைனமிக் மூமெண்ட்ஸில் 20 ரெப்பிடேஷன்ஸ் வரைக்கும் பண்ணலாம். மினிமம் 10 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் 10 ரெப்பிடேஷன்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். டைனமிக் மூமெண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் அப்படியே ஹோல்டிங் பண்ணலாம், அல்லது ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட ஹோல்ட் பண்ணலாம். இந்த போஸ்லையும் ஹோல்டிங்கில் ப்ரீதிங் நார்மலாக இருக்கணும். நம்ம காலில் வெயிட் கொடுக்கும்போது நம்ம லோவர் பேக் மசில் கம்ப்ரஸ் ஆகி லோவர் பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த லெவலில் ஹோல்ட் பண்ணுறதுக்கே ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போது நம்ம அதுக்கு பிளாக் சப்போர்ட்டை யூஸ் பண்ணலாம். போஸ் பண்ணும்போது பிளாக்ஸை ரெடியாக சைடில் வச்சுட்டு ஹிப் மேலே ரைஸ் பண்ணதுக்கப்புறம் பிளாக்கை எடுத்து நம்ம லோவர் பேக்குக்கு கீழே வைக்கணும். நம்ம பேக்கில் எந்த வெயிட்டும் கொடுக்காம காலை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி முன்னால் நீட்டிட்டோம் அப்படின்னா நம்ம லோவர் பேக் நல்லா லென்த்தன் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இது நம்ம பேக் மசில் இருக்கிற டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 2 பிளாக்கோட ஹைட் ஒரு சிலருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ பிளாக்கோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாக்கோட ஷேப் மட்டும் மாற்றி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அல்லது 2 பிளாக் பொதுவாக நம்ம 3 பிளாக் யூஸ் பண்ணி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் காலை முன்னால் ஸ்ட்ரெச் பண்ணி முதுகை நல்லா ரிலாக்ஸாக வைக்கலாம். இது நம்ம ஸ்பைனை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம பேக் மசிலில் இருக்கக்கூடிய டென்ஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தென் காலை மெதுவாக மடக்கி ஹிப்பை ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளாக்கை ரிலீஸ் பண்ணி இந்த போஸ்ல இருந்து மெதுவாக வெளியே வந்துடணும். வெளியே வந்துட்டு கீழே படுத்துக்கிட்டு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் நல்லா 3 டைம்ஸ் டீப் ப்ரீத் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் போஸ் கேட் அண்ட் கவ் ஸ்ட்ரெச். இது பண்ணுறதுக்கு நீல் டவுன் பண்ணிவிட்டு நீஸ் அண்ட் பாம்ஸை நம்ம ஷோல்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். தென் ஹிப் வந்து நீக்கு பேரலாகவும் ஷோல்டர்ஸ் வந்து பாம்ஸுக்கு பேரலாகவும் வச்சுட்டு ப்ரீத் இன் பண்ணும்போது செஸ்ட்டை நல்லா கீழே டவுன் பண்ணி தலையை மேலே தூக்கணும். இது நம்ம அப்டமன் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். ப்ரீத் அவுட் பண்ணும்போது முதுகை நல்லா ஹஞ்ச் பண்ணி நம்ம முதுகை மேலே தூக்கணும். இது நம்ம பேக் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். இந்த கேட் அண்ட் கவ் ஸ்ட்ரெச்சில் ரொம்ப முக்கியமானது நம்ம ப்ரீதிங் தான். ஸோ நம்ம ப்ரீத் இன் பண்ணும்போது நல்லா முதுகை ஆர்ச் பண்ணணும். ப்ரீத் அவுட் பண்ணும்போது முதுகை நல்லா ஹஞ்ச் பண்ணணும். ரெண்டையுமே ப்ரீத்தோட சின்க்ரனைஸ் பண்ணி பண்ணணும். தென் இந்த 2 போஸ்லையுமே ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணும்போது நம்ம ப்ரீதிங்கை ரொம்ப நார்மலாக வச்சுருக்கணும். ப்ரீதை ஹோல்ட் பண்ணி பண்ணும்போது நம்ம பேக் மசிலில் வர கம்ப்ரெஷன் நம்ம பெயினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கும். அதனால போஸில் ஹோல்ட் பண்ணும்போது ப்ரீதை ரொம்பவே நார்மலாக வச்சு தான் பண்ணணும். இந்த எல்லா போஸஸும் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம சைல்ட் போஸுக்கு வரணும். சைல்ட் போஸ் பண்ணுறதுக்கு வஜ்ராசன பொசிஷனில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு கை ரெண்டையும் முன்னால் நீட்டி ஃபார்வர்டில் பெண்ட் பண்ணிக்கணும். இந்த போஸில் நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறதுனால நம்ம பேக் மசில்ஸில் இருந்த எல்லா டென்ஷனையும் ரிலீஸ் பண்ணி நல்லாவே ரிலாக்ஸ் கொடுக்கும். இந்த போஸில் நம்ம 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். அடுத்தது நெக் மூமெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான ப்ராக்டிசஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான ப்ராக்டிசஸ். நம்ம நேராக உட்காந்துட்டு வஜ்ராசனா அல்லது சேரில் உட்காந்துட்டு மெதுவாக ஒன் சைடு மட்டும் தலையை பெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். இதில் ஃபியூ பிரீத்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணும்போது உங்கள் கழுத்தோட சைடில் இருக்கக்கூடிய மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணணும். தென் உங்கள் ஒரு கையை மட்டும் எடுத்து ஃபோர் ஹெட்டில் சப்போர்ட் பண்ணி
கையை பின்னால் புஷ் பண்ணணும், தலையை முன்னால் புஷ் பண்ணணும். இந்த ரெண்டையும் நம்ம ஆப்போசிட்டாக பண்ணும்போது நம்ம நெக் மசில்ஸ் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். தென் கையை பின்னால் சப்போர்ட் பண்ணிவிட்டு தலையை பின்னால் புஷ் பண்ணணும், கையை முன்னால் புஷ் பண்ணணும். இதுவும் நம்ம நெக் மசில்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா ருத்ர யோகா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற எல்லா ப்ராக்டிசஸுமே காமனான ப்ராக்டிசஸ் தான். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இருக்குது, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. உடலினை உறுதி செய்யும்.